இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் காலிஃப்ளவர் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்குன பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் ஸ்ப்ரிங் ஆனியனோட வெங்காயத்தை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு லைட்டாக கொதிக்க வைங்க. அதில் எல்லாம் கொதித்து வரும்போது 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 1/4 டம்ளர் தண்ணியில் கலந்து ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அது கொதித்து வரும்போது நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவி சூடாக பரிமாறுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.